Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் வந்து நான் 6 செட் ஆஃப் கார்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன மாறுதல் இன்றைக்கி என்னென்னா, இந்த 6 செட் கார்டில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, நான் வந்து இந்த ரேக்கி ஹீலிங் ஸ்டோன் இந்த வந்து வைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டோன் உங்களுக்கு வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டோனுக்கான அந்த கார்டு பாருங்கள். சரியா? இப்போது இது வந்து ஒரு ஊதா கலர், அதாவது வயலட் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, இது இந்த கலர் ஸ்டோன் வந்து வைக்கிறேன் ஃபஸ்ட்டு பைலுக்கு. ஓகேவா? பைல் நம்பர் 1. செகண்ட் பைலுக்கு வந்து இது வந்து எல்லோ கலர், சாண்டில் கலரில் தெரியும் உங்களுக்கு, இது எல்லோ. ஓகேவாங்களா? இது வந்து செகண்ட் பைல். அப்புறம் இன்னொரு ஸ்டோன் வைக்கிறேன், தேர்ட் பைலுக்கு வைக்கிறேன். இது வந்து டார்க் ப்ரௌன். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, இது கொஞ்சம் லைட் கலர் ப்ரௌன், அதாவது லைட் ப்ரௌனாக தெரியும். இது ஃபோர்த்து. ஓகேங்களா? ஃபோர்த்து பைல். க்ரீன் கலர், உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா இப்போது உங்களுக்கு? அந்த மாதிரி ஏன்னா அவங்க கேட்டதுனால நான் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 நீங்கள் அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி கூட சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி. இது உங்களுக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்கும்போது நீங்கள் உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள்லாம் வந்து சயின்டிஃபிக்காக சொன்னால் அப்போ தான் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் புரியுது. மேலோட்டமாக இப்போ நம்மளோட பாரம்பரிய விஷயத்தை கூட சில இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து அப்படியே வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். அது மேலோட்டமாக பார்க்கறதுக்கு அது என்னவோ ஒரு தேவையில்லாத ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்குள்ளே பெரிய ரீசனே இருக்கும். ஆனால் அந்த கரெக்டான எக்ஸாக்ட் ரீசனை நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம அது வந்து ஃபேக்கான விஷயம்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. அதனால தான் நான் இந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் மனசில் நினச்சாலே போதும், நீங்கள் எனர்ஜி இது ப்ரிடிக்ட் பண்ணமோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இறைவன் கொடுக்குறாரு, நிறைய தட்டுப்படுது. அது உங்களோட அந்த எனர்ஜி என்ன ஆகுதுன்னா அதை வந்து பிளாக் பண்ணுது. இப்போ நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயம் போய் உங்களுக்கு சேர மாட்டேங்குது. அதனால தான் உங்களை வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுங்கள், சேனலுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ டிவைன் பாத் சேனலுக்குள்ளே இப்போ நீங்கள் என்ட்ரி பண்ணிடுறீங்கன்னா உங்களோட அந்த ஆரா பவரை நம்மளை வந்து இங்கே வந்து கார்டில் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் அந்த ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. உங்களோட பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்தால் கூட அது கிளியர் ஆகும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்துடுறீங்க இல்லையா. ஸோ டிவைன் வந்து உங்களோட அந்த பதிவை நீங்கள் ஒரு கார்னர், நான் டிவைன், ஓகேவா, அந்த 3 பேருமே சேர்ந்து இந்த ப்ரிடிக்ஷன் அவங்க வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. புரியுதா? சரி, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த அமர்திஸ்ட் கிறிஸ்டல் இது. ஓகேவா? இது வந்து இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி டே நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, டிவைனோட ரொம்ப கனெக்டிவாக இருப்பீங்க. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும், நம்ம இதை செய்யலாம் வேணாம் அப்படிங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங். பாருங்களேன், அந்த ஸ்டோனுக்கும் அதுவும் கரெக்டாக வந்துடுச்சு, கரெக்டாக அமர்த்திஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் வந்து நல்லாயிருக்கும். இது இந்த ரூட் எடுத்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி ராங், இந்த ரூட் எடுத்தால் இட்ஸ் கோயிங் டு பி ரைட் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் பண்ணும் இன்றைக்கி. இந்த பைல் 1 எடுத்தவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏஞ்சல்ஸ் வழிபடுறது, இல்லைன்னா நீங்கள் அம்மன் பக்தராக இருக்கலாம். ஓகேங்களா? நல்ல யோகாவில் வந்து கொஞ்சம் நல்லா டீப் நாலேஜ் இருக்கிறவங்களாக இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்களும் நீங்கள் வந்து நல்லா பக்காவாக பண்ணுவீங்க. ஸோ அமைதியாக இருப்பீங்க. கொஞ்சம் எமோஷ்னல் பிளாக் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் இன்றைக்கி. ஓகேவா? கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகாதீங்க. உங்களால் எல்லாமே வந்து பேலன்சிங்காக கொண்டு போக முடியும்ன்ற அந்த கான்ஃபிடென்ட்டில் இருங்க. சரியா? காட் பிளஸ் யூ. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அவங்க வந்து ஹை பிரிஸ்டஸ், அவங்களுக்கு அழகாக அந்த
இந்த கிறிஸ்டல் அதை நான் சூஸ் பண்ண நான் வந்து அப்படியே எடுத்தேன், டக்குன்னு அந்த சரி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன், கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. சூப்பர். இந்த இந்த மிராக்கல்லாம் இங்கே நடக்கும். சரி, இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ், இந்த எல்லோ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி தினம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அந்த விஷயத்துக்காக தொடர்ந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. என்றைக்கு நடக்கும், உங்களோட எதிர்பார்ப்பு, யூனிவர்ஸ் மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து அப்படியே தளர்வில்லாமல் பார்த்துக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு உங்களோட சக்ராஸ் பேலன்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு அந்த நம்பிக்கை குறைந்திருக்கா, ஆமாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஏன் இந்த வெயிட்டிங் பீரியட் வருது, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் அதுக்கு எதனால் இந்த ஸ்ட்ரக் இருக்குது, இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிருமா இல்லை கிடைக்காதா, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயம் நமக்கான விஷயமா, இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிருமா, அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மணி இன்கம்மாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, இதுக்கு நமக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத வந்து ஒரு வாட்டி உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை கேட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது ஆசோலேஷன் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்து அந்த கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன எதனால் இந்த தடை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து இதுக்காக காத்துட்ருக்கீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது, நம்ம வந்து இவ்வளோ இதுக்காக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம், மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம், இதுலேருந்து ஒரு நல்ல க்ரோத் எப்போ வரும், இது நல்ல ரிசல்ட் எப்போ வரும், உங்களுக்கான இந்த லைஃப் எப்படி அமையும் அப்படின்றத மாதிரி கூட ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்குது. ஓகேவா? உங்களோட இன்டென்ஷன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகே? ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு ஸோ டிவைன் பாத் சேனல் எப்போவுமே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். வாட் எவர் சிச்சுவேஷன் யூ கேன் ஹேண்டில் இட். ஓகேவா? உங்களால் ஸ்மூத்தாக ரன் பண்ணி சக்ஸஸ் பார்க்க முடியும். காட் பிளஸ் யூ. இப்போது ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபைல் நம்பர் டார்க் ப்ரௌன். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நியூ ப்ரப்போசல், நீங்கள் ரொம்ப நாளாக அந்த இதை வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல குட் நியூஸ் வரலாம். இல்லை நீங்கள் வந்து நியூ வரன் பார்த்துட்ருக்கீங்க, புதுசாக வந்து மேரேஜ்க்காக அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான, உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர், அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நியூ ப்ரப்போசல் இருக்குது இன்றைக்கி. அந்த மாதிரி ஏதாவது சைன் கிடச்சிதுன்னா யார் மூலயமாச்சும் இறைவன் வந்து டிவைன் உங்களுக்கு யார் மூலயமா அந்த மாதிரி ஒரு சைன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை வந்து கவனிக்காமல் விட்டுறாதீங்க. ஓகேவா? பட் உங்களுக்கான அந்த மாதிரி ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் அந்த கூட ஒரு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இறைவன்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, ரிக்வெஸ்ட் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்கலாம். ஒரு நியூ வரவு, அதாவது புது உறவு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வரா மாதிரி. ஓகேவா? அது குழந்தையாக கூட இருக்கலாம். குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னா கூட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கலாம். ஓகே? காட் பிளஸ் யூ. ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு கரெக்டாக ரெசினேட் ஆச்சான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே? இப்போது ஃபைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வந்து நீங்கள் இன்றைக்கி டே நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு மைண்ட் பேலன்சிங் வேணும். நீங்கள் என்ன ரொம்ப உங்களோட காத்திருப்பு, உங்களோட பழைய நெகட்டிவான அந்த சம்பவங்கள் எல்லாமே உங்கள் மனதை வந்து ஒரு நிலையாக வச்சில்லை. எந்த ஒரு டிசிஷனையும் வந்து என்ன சொல்கிறது, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசோலேஷனில் இருக்கிறீங்க. இது வேண்டாம். உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் டிவைன் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த சைக்கிள் மாறிடும்,
இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க, பேலன்சிங்காக இருங்க. ரொம்ப எமோஷ்னலாகி வார்த்தையை விடுறது, கோவப்பட்டு மற்றவங்ககிட்ட வந்து ஹார்ஷாக பேசுறது, இது வந்து நீங்கள் லவராக கூட இருக்கலாம், இல்லைனா உங்களோட மேரேஜ் ஆன பீப்புளாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ இல்லை ஒய்ஃப்கிட்டேயோ இந்த மாதிரி கோவப்படாமல் இருங்க. ஓகேவா? இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மாதிரி நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட, இப்போது அப்பா அம்மா கிட்ட இல்லை பிள்ளைகள்கிட்ட, இப்போ ஒரு அம்மா பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவங்களோட அந்த இது வந்து கொஞ்ச நாளில் மாறும். அந்த உறவுக்குள்ளே இருக்க அந்த விரிசல் எல்லாமே சரியாகும். நீங்கள் முதல்ல எமோஷ்னல் பிளாக் ஆகாதீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் நிதானமாக இருந்தால் உங்களுக்கு அதுக்கான சைன் தெரியும், வழிகள் பிறக்கும். ஓகேவா? அதை தான் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரே பண்ணுற காட் உங்களோட ஏஞ்சல்ஸ். ஓகே, காட் பிளஸ் யூ. பைல் நம்பர் 4 எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ பைல் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உங்களோட குடும்ப ஒற்றுமை, உங்கள் பிள்ளைங்கிட்ட வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இத்தனை நாள் ரொம்ப வேலையாக இருந்திருப்பீங்க, ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க. இது ஒரு அம்மாவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்கள் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக ஹாப்பியாக உங்களோட டைமை, வீக்கெண்ட் இல்லையா, டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எங்கேயாவது நீங்கள் வந்து வெளியே கூட அவுட்டிங் கூட போகலாம். ஓகேவா? யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கூப்பிட்டுருந்தா அவங்க வீட்டில் போய்ட்டு ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி. பார்க்குறது ஒரு லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் வெளியில் எங்கேயா போவீங்க, ஜாய்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி டே. ஓகேவா? அதே மாதிரி சில பேருக்கு உங்களோட உறவுகள்கிட்ட ஏதாவது கிளாஷ் போயிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி உங்களுக்குள்ளே அந்த வைப்ரேஷன் மாறும். ஸோ இன்றைக்கி ஒரு எல்லாருக்கூடையும் ஒரு இணக்கமாக நீங்கள் அன்பாக நடந்துக்குவீங்க, ஒற்றுமையாக இருக்கும். ஓகேவா? ஃபேமிலி ஒற்றுமையாக இருக்கும். காட் பிளஸ் யூ. இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பைல் நம்பர் 6. பைல் நம்பர் 6க்கு வந்து ப்ரப்போசல், நியூ ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க அந்த பர்சன் டைரெக்டாக கூட உங்களை வந்து மீட் பண்ணலாம். அவங்களோட அதாவது விருப்பத்தை தெரிவிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? கன்வே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஃபோன் கால்ஸோ இல்லைன்னா மெசேஜ் கூட அவங்க எப்படியோ ஒரு விதத்தில் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த பர்சன் உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹாட் ஃபீலிங் கொடுக்கக்கூடிய உங்களோட இன்னர் சப்போர்ட், அதே மாதிரி ஒரு மாடல் சப்போர்ட், அவுட்டர் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சனாக இன்றைக்கி வருவாங்க. இது வந்து நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீமேல் எனர்ஜி அப்படி இருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் பார்க்குறது வந்து ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தாலும் உங்களோட மெயில் எனர்ஜி. சரியா? ஸோ உங்களோட பழைய சைக்கிள் கண்டிப்பாக இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க பிரேக்கப்பில் இருந்திருக்கீங்க பாஸ்ட்டில். இப்போ வர்றது வந்து நியூ ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இது லவர்ஸாக இருக்கலாம் மேபி நீங்கள், இல்லைனா திருமணமாகி சிங்கிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன் நமக்கு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து காட்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி டே வந்து அந்த மாதிரி ஏதாவது சைன் கிடச்சிதுன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கான சோல் தான். நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து தைரியமாக முடிவெடுக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு திரும்ப ஃபெயிலியர் நான் வந்துருமோ, ஏன்னா நான் வந்து இவ்வளோ நெகட்டிவாக இருந்தேன், எனக்கு வந்து திரும்ப நான் வந்து ஃபேக்கான உறவை நம்பி நான் ஏமாறக்கூடாது, அப்படிலாம் ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருந்தனா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? உங்களுக்குள்ளே அந்த ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பியும் இருக்குது, ரேக்கி ஹீலிங்கும் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு சரியாக முடியாதுன்ற எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. A to Z எல்லாமே சரியாகும். இப்படி அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு டிவைன் பாத் சேனல் கொடுக்குறாங்க. எதுக்கு நீங்கள் நல்ல வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணணும்? ஓகேவா? நல்ல பர்சன் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இந்த காலத்தில். ஒரு நல்ல பொண்ணு உங்களை அப்ரோச் பண்ணால் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்களுக்கு மெயில் எனர்ஜி வர்றாங்க அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்க நெகட்டிவிட்டி கூட அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிடும் ஃப்யூச்சரில். அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட அந்த ஆழ்மன பதிவு காரணமாக என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நியூவாக நல்ல பர்சன் வந்தால் கூட அந்த பர்சன் உங்களோட நெகட்டிவிட்டி என்ன பண்ணிவிடும், அவரை மாற்றி விட்ரும்.
அவரை நீங்கள் அந்த எண்ணங்களே அவர் நல்ல பர்சனாக இருந்தால் கூட அவர் நெகட்டிவான விஷயங்களை பண்ணுற மாதிரி உங்களை சுற்றி தப்பான மனிதர்கள் இருக்காங்கன்னு அதாவது உங்களுக்கே தெரியும், உங்களை அறியாமல் பண்ணிடுவீங்க அந்த மிஸ்டேக்கை. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். உங்களை பவர் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல வரன் வரும்பொழுது அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக நிரந்தரமாக இருப்பாங்க. ஓகேவா? இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயத்த நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாராவது லேக்கில் இருந்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு அந்த கார்டுக்கும் அந்த சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு தெரியுது. அதனால் இதில் லேக் ஆகிட போகிறீங்களோ அப்படின்றதான் முன்னாடியே எச்சரிக்கை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. ஆனால் நல்ல வரன் வரதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. சரி, இந்த ஃபைல் நம்பர் 6 எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்ம இப்போது எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனசில் நிறுத்திக்கோங்க. 2 பைல் வைக்க போகிறேன். ஸோ இந்த பைல் செலெக்ஷன்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதனால் பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடி ஆகிட்டிங்களா? என்ன கேள்விகள் அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக்கோங்க. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஸ்டோன் கூட வச்சுட்டேன்ப்பா. ஓகேவா? இந்த ரேக்கி கிறிஸ்டல் ஸ்டோன் இது. ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ்? நம்பர் 1 ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி எதுவாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வேறு ஏதாவது மைண்டில் ஓட்டிகிட்டு இருந்தால் கூட அதுக்கு இந்த ஆன்சர் எஸ்ன்னு வந்திருந்தால், இன்கேஸ் நான் சொன்னது உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. இதுக்கு தான் நம்ம கேட்டதுக்கு எஸ் வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. இது அதிகமாக ரெசனேட் ஆகிற அந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கான அந்த ஃபீமேல் எனர்ஜி, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் அது ரிலேட்டடாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல பர்சன் என் லைஃப்பில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் அதுக்காக கேட்டிருந்தாலும் அதுக்கும் ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மணி ரிலேட்டடான விஷயங்கள் அந்த மாதிரி இருந்தாலும், ஜாப் கேரியருக்காக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கொஸ்டின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் எஸ்ஸு. ஓகேவா? செல்வ செழிப்பு, ஒரு நல்ல ஜாப் கேரியரு, ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ், எல்லாத்துக்குமே இது கார்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு கைஸ். காட் பிளஸ் யூ. ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இது நான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். சரியா? இப்போது ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ப்ரௌன் கலர் கிறிஸ்டல் ஸ்டோன். ஓகேவா? இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இது மேபி ஓகேங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கான எஸ் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள், அதாவது உங்களோட வேலைக்காக, உங்களோட ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த விஷயத்தை சீக்கிரம் எனக்கு கிடைக்குமா, அது கிடைக்காதா, இதில் இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பட் எனக்கு அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அவ்வளோ முயற்சியிலேருந்து கீழே அப்படியே சர்க்காகுது, உங்களுக்கு அப்படியே கீழே வந்துடுறீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த கார்டு ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க அது மேபி ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது ஸ்ட்ராங்கான எஸ் கிடையாது, ஸ்ட்ராங்கான நோவும் கிடையாது, மேபி கார்டு. அடுத்த கார்டில் நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது என்னென்னா, இது நோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அடுத்த கார்டும் நோ கார்டு தான் வருது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது நான் சொன்ன விஷயம் ஓகே, நான் இந்த மாதிரி தான் இது ரிலேட்டடாக தான் கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் அதாவது ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கீங்க, ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுற விஷயம், உங்கள் ஜாப் கேரியருக்காக, அவங்க அந்த ஜாப்லேயும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அதுக்கு நிறைய ஒரு ஃபைனான்ஸ்
அந்த மணி இன்கம் அதில் வந்து அந்தளவுக்கு இல்லை, நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஆனால் எப்போ எனக்கு இதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது ரிலேட்டடாக தான். ஓகேங்களா? ஸோ வெயிட்டிங் பீரியடில் இருக்கீங்க. இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. காலம் கனிந்து வரும், கவலைப்படாதீங்க, நிலைமை மாறும். இது சம்மந்தமாக தான் இருந்துச்சு அப்படின்னா பைல் 2 எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, நீங்கள் ரெகுலர் இதை சரி பண்ணிக்கணும் இந்த சுச்சுவேஷனை அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு ரேக்கி ஹீலிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, என்ன வேணும் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து கிளாஸும் இருக்குது, எல்லாம் கற்றுக்கலாம். ரெமெடியும் கொடுக்குறேன், கிளாஸும் கொடுக்குறேன், எல்லாமே கிடைக்கும். நீங்களே செஞ்சுக்கலாம். கற்றுக்கிட்டு நீங்களே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 பேருக்கு செஞ்சு கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் உங்களுக்கு டிவைன் பாத் கொடுக்குது. இது மாதிரி ஒரு அருமையான விஷயம் கிடைக்கும் போது அதை அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம்ல. சரி, இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு பையிலும் நான் வந்து சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருந்தது, கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறது எனக்கு வந்து பதிவிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் என்னை இன்னும் உற்சாகப்படுத்தும். நான் இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் ஏகராக இதை வந்து செய்வேன், ஆர்வமாக செய்வேன். ஓகேவா? என்னையும் பூஸ்டப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.